வணக்கம் வாசகர்களே, நேயர்களே. நமக்கு தெரிந்த நிறைய பெண்கள் தன்னுடைய சொந்த உறவினர்கள் நிலையே மனவேதனையும் உடல் வேதனையும் அடையிறாங்க. ஆனால் அதை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த கதையை முழுமையாக பார்ப்போம் வாங்க. ஒரு பெண் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறாள். அவளுடைய அம்மாவும் அப்பாவும் 2 ஆண்டுகளுக்கு முன் திடீரென்று ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். அவர்களின் இறப்பிற்கு பிறகு அவளுடைய உறவுக்காரர்கள் யாரும் இவள் பெண் பிள்ளை என்பதால் பாரத்தை சுமக்க முடியாது என்று கூறி இவளை அவர்கள் யாரும் அவர்களுடன் அழைத்து செல்ல முன் வரவில்லை. பிறகு அனைவரும் பேசி முடிவெடுத்து அவள் இப்போது அவளுடைய சித்தப்பா வீட்டில் இருக்கிறாள். அவளுக்கு அவளின் சித்தி சித்தப்பாவை மிகவும் பிடிக்கும். அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் அவளின் பெற்றோர்கள் இருக்கும்போதே அவர்கள் வீட்டுக்கு விடுமுறை நாட்களில் இவள் செல்வாள். அவர்களும் இவள் மீது மிகுந்த பாசமாக இருப்பார்கள். இப்போது அவர்கள் மேலும் அக்கறையோடும் பாசத்தோடும் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவளுடைய சித்தியின் அம்மாவிற்கு மட்டும் இவளை பார்த்தாலே பிடிக்காது. அவர் இவளை பேண்ட் ஷர்ட் அணியாதே, தலையை விரித்து போடாதே, துப்பட்டா இல்லாத ஆடையை அணியாதே என்று எப்பொழுதும் ஏதாவது சொல்லி திட்டிக்கொண்டே இருப்பார். இவள் பள்ளி படிப்பை முடித்ததும் அந்த பாட்டி இவள் சித்தியிடம், பெற்றோர்கள் இல்லாத பிள்ளை, நீ சுமையை சுமக்காதே, கல்லூரிக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், விரைவில் திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று கூறினார். அவர்களுக்கும் அது சரியாக தோன்றியது. இவள் படிக்க விரும்புவதை பற்றி அவர்களிடம் கூறினாள். ஆனால் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. பிறகு சாப்பிடாமல் அவர்களிடம் பேசாமல் இருந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் சில நிபந்தனைகளோடு சம்மதித்தனர். அது என்னவென்றால், உள்ளூரில் உள்ள கல்லூரியில் தான் சேர வேண்டும், சித்தப்பாவுடன் தான் கல்லூரிக்கு சென்று வர வேண்டும் என்று கூறினார்கள். இவளும் படித்தால் போதும் என்று அதற்கெல்லாம் ஒத்துக்கொண்டு கல்லூரியில் சேர்ந்து நன்கு படித்து 1ஆம் ஆண்டு முடித்து விட்டாள். அவர்கள் கூறியபடி அவள் சித்தப்பாவுடன் தான் கல்லூரிக்கு சென்று வருகிறாள். ஆனால் இப்பொழுதெல்லாம் சித்தப்பாவின் பார்வை அவளுக்கு தவறாக தெரிகிறது. அவளால் யாரும் இல்லாத நேரத்தில் அவருடன் தனியாக இருக்க முடியவில்லை. அவர் இவளிடம் தவறாக நடக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். இதை பற்றி யாரிடமாவது கூறினால் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டேன், திருமணம் செய்து வைத்து விடுவோம் என்று மிரட்டுகிறார். உறவினர்களிடமும் சொல்ல முடியாமல், வீட்டிலும் சொல்ல முடியாமல் அவள் பெரும் மன போராட்டத்தில் இருக்கிறாள். அவள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது உங்களுக்கு அருகாமையிலும் நிகழலாம், தூரத்திலும் நிகழலாம். நன்றி.